கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாதம் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன்களை தரப்போகுதா அல்லது பாதகமான பலன்களை தரப்போகுதான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசி நண்பர்களுக்கு ஒரு குணம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்களை செஞ்சு போடணுமே தவிர பாதகமான பலன்களை செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஆதங்கம் கடகராசி நண்பர்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கும். சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் 1000 பேர் இருந்தாலும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு வரவங்க தான் இந்த கடகராசி நண்பர்கள். ஏன்னா கடகராசி நண்பர்களுக்கு பெரிய லெவலில் சொந்த பந்தத்துடைய சப்போர்ட்டு மேக்சிமம் இருக்கிறதில்லை. அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாதம் சாதகமாக இருக்குமா? ஏன்னா வைகாசி மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணமே கடக ராசி அதிபதி சந்திரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கடகராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நாளில் பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் 3வது பாதம் கடகராசி மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கடக ராசிக்கு 11வது பாவகத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு தருணம் வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை. அப்போது அஷ்டம சனியுடைய தாக்கம் முழுமையாக இந்த நேரத்தில் சரியாயிடும். 17 மாதமாக 18 மாதமாக அஷ்டம சனி இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் பலவிதமான சங்கடங்கள் இருக்குதுங்க. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்குதுனுங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல. வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லைங்க. ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்குள்ளாரவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரி ஆகிறதுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கும் வாங்கின இடத்துல கட்டுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு நேர காலங்கள் வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை. ஏன்னா தனத்துக்கு சொந்தக்காரர் சூரியன் லாபஸ்தானத்தில், தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பிதிருஸ்தானத்தில். இது நல்ல காம்பினேஷன். 9வது பாவகத்துக்கு அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இல்லையா குரு. கடகராசி நண்பர்களுக்கு செவ்வாவும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. ஏன்னா 5வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் குருவுடைய ஆதிக்கத்தில் இருந்து குருவும் சூரியனும் இணைவு. கடகராசிக்கு 11வது பாவகத்தில் குருவும் சூரியனும் இணைவு. இந்த இணைவு உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். குரு பகவானுடைய பார்வையும் அதுபோக சூரிய பகவானுடைய பார்வையும் 5வது பாவகத்தில் படுவதால் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் மனசில் நிம்மதி நிறைவு ஏற்படுறதுக்கும் முக்கியமாக புத்திர செல்வம் பெருகிறதுக்கும் புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் நீங்கிறதுக்கு உண்டான தருணமாக இந்த பிரபஞ்சம் தரப்போகிறாரு. இந்த தருணத்தில் ஏன்னா குரு பகவான் அப்படின்றவர் புத்திரக்காரகன், செவ்வாய் அப்படின்றவர் புத்திர ஸ்தானாதிபதி. வைகாசி 19ஆம் தேதி செவ்வாய் 10வது பாவகத்துக்கு வந்துடுவார். 9வது கட்டத்திலிருந்து 10வது கட்டத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு செவ்வாவுடைய பார்வை 4வது பார்வையாக உங்கள் ராசியும் பார்ப்பார். 8வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு. 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்க்குறாரு. செவ்வாவுடைய பார்வை 19ஆம் தேதியிலிருந்து 100% உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, வர வைகாசி மாதம் ஆனந்தமான வாழ்க்கை அனுபவிக்க போகிறீங்கன்றதில் மாற்று கருத்து இல்லை. வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளாரவே ஒரு சில நண்பர்களுக்கு சாதகமான நேரம். ஆனாலும் ஒரு சிலருக்கு வைகாசி 19லிருந்து வைகாசி 32ஆம் தேதி வரைக்கும் தான் சாதகமான நேரமாக இருக்கும்.
எது எப்படி இருந்தாலும் இந்த 32 நாட்களில் மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய மாறுதல் கடகராசி நண்பர்களுக்கு வரப்போகுதுன்றதில் இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் தான் கொடுத்த வாக்கை சரியான முறையில் காப்பாற்றுறதுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு தருணம் இந்த தருணம். எவ்வளோ கர்மாவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு கர்மாவாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்ட ஒரு கர்மாவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கர்மாவை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான மிக சிறந்த நேரம் வைகாசி 19 வைகாசி 32 வரை. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவுடைய சாரத்தில் இருந்து, ஞானகாரகன் கேது, அந்த கேது சரஸ்வதி பிறந்த நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுடைய கர்மா நீங்கும். எல்லாமே நம்ம புண்ணியமான செயலே செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஏதோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒருத்தருடைய பாவகத்துக்கு நம்ம ஆளாகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கோம். அப்போது அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் பாருங்கள், எல்லா நேரமும் கொடுக்காது. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு 19ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய தருணம் தான் கர்மாவை நீக்கக்கூடிய தருணம். கர்மாவை தான் செய்த கர்மாவாக இருந்தாலும் சரி, முன்னோர்களுடைய சாபமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரு நேர காலங்கள். அதுபோக அஷ்டமச்சனியால் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் அதிகமாக இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, வர்ற 18ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு வராரு. புதன் யாருன்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி, கடகராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி. 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதனாதித்ய யோகம். அப்போ புதனாதித்ய யோகம் வருது கடகராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் 18ஆம் தேதி. அந்த 18ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கும். சூரியன் இருப்பார், குரு இருப்பார், சுக்கிரன் இருப்பார், புதன் இருப்பார். இந்த 4 கிரகங்களும் கடகராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருப்பார். அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகம், அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்து தானுங்க தீரணும். அப்படி பார்க்கும்போது அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக அடிபடணும் இல்லையா, நீங்கணும் இல்லையா, மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்போ வரும் தெரியுங்களா? 12 வருஷம் ஆகும். இதே கடகராசி நண்பர்களுக்கு தன்னுடைய கர்மாவை தீர்த்துக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பிரபஞ்சம் மறுபடியும் தரக்கூடியது 12 வருஷம். 12 வருஷம் கழித்து யார் இருப்பா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாதுங்க. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நாம் நம்மளை சரியான முறையில் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிடுங்க. சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், புதன் 5 கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் படக்கூடிய தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயலால் உங்களுடைய தலையெழுத்து மாறும். நிச்சயமாக மாறும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலைங்க, 100% ஆதாரப்பூர்வமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஏற்பட போகுது. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலேயே வரும்போது அஷ்டமச்சனி இருந்தாலும் தப்பில்லை. சனி பகவானுடைய பார்வையில் தான் நமக்கு செவ்வாய் வரப்போகிறாரு. 19ஆம் தேதியிலிருந்து சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? வைகாசி 19 தேதிக்கு மேற்கொண்டு ஆரம்பிங்க, தாராளமாக ஆரம்பிங்க. கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை தனியாக இண்டிவிஜுவலாக செஞ்சாலும் சரி, அது உங்களுடைய பாடு. உங்களுக்கு எது சௌகரியமோ அதை செய்யுங்க. ஏன்னா கடகராசி நண்பர்களை கூட்டு தொழில் செய்து நான் என்ன ஏமாற்றி விட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தொழில் ஸ்தானத்தில் மற்றவனுடைய கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம காரணமாக இருப்போமே தவிர நம்ம கஷ்டத்துக்கு எவனும் காரணமாக இருக்க மாட்டாங்க. அப்போது கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி அல்லது இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி, 18 தேதிக்கு மேற்கொண்டு வைகாசி 18 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுபோக இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுக்கு முன்னாடி அஷ்டமச்சனியால் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது போய் மாட்டிடுச்சு அப்படின்னாலும் இந்த நேரத்தில் அது ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும்.
இப்படி கடகராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாதம் 100% சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு வாழ்ந்தீங்க, எந்த அளவுக்கு வளர்ந்தீங்கன்றது அனுபவித்து சொல்லுங்கள். காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும், வாழ்ந்துட்டு சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.